அம்மா, முதல்ல இங்கே இருந்து கிளம்புங்க. என்ன மடத்தனம் இது என்று கர்ஜித்தான். அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம், ஏன் மாமா, உங்களுக்காகத்தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல வந்து தங்கிட்டீங்களே. உங்க மகன் எவ்வளவு ஷாக் ஆயிட்டார் தெரியுமா என்றாள் பிரீதி. என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கி இருக்கீங்க. ரிசப்ஷன்ல இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்றப்ப எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல வசதி குறைவுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து, அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னாருன்னா உனக்கு மூளை வேணாமா? சே, எதிர் பிளாட்ல குடியிருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டபோது அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல. உன் கோபம் புரியுதுப்பா. ஆனா என்னப்பா ஆனா உன்கிட்ட சொல்லாம நாங்க இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுதான். ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க, நாங்க இங்க வந்தது மாற்ற முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான். ஆமாம் தீபக், உன்கிட்ட முதல்ல ஏன் சொல்லன்னு கேட்ட இல்லையா? சொன்னா உனக்கு புரியாது. ஒத்துக்க மாட்டேன். தர்க்கம் செய்வே. நீ சொன்னியே அந்த அபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைன்னு. வசதியில எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா எங்களால எதிர் வீட்டுக்காரரை கூட சந்தித்து பேச முடியறது இல்லைங்கிறது தான் பெரிய குறை. மாசத்துக்கு 2-3 முறை ஹலோ சார், சௌக்கியமா, அவ்வளவுதான் பேச்சு. எதிர் பிளாட்காரர் தான் இப்படின்னா மத்த பிளாட்ல எல்லாம் யாரு இருக்காங்கன்னே தெரியாது. நாங்க கூட சில பேர் கூட பழக முயற்சி பண்ணோம். யாரும் ஈடுபாடு காட்டினாதானே. நாள் முழுக்க நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே என்ன தப்பா பேசிக்கிறது. இங்க ஏன் வந்தோம்னு கேட்டியே, இங்க எல்லாரும் எங்க வயசுக்காரங்க. மனம் விட்டு பேசுறோம். சண்டை சச்சரவுகளும் வரத்தான் செய்யும். அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே. பேசி பழக. மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை? நீ வேலை கிடைச்சதுன்னு அமெரிக்கா போயிட்ட. உன்னை போகாதேன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது உன் விருப்பம், உன் வாழ்க்கை. எங்க கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாகிடுமா? இங்க எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க. எங்க மனசுக்கு நிறைவு இருக்கு. நீ மறுபடியும் ஊர்ல வந்து செட்டில் ஆகிறேன்னு சொல்லு. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா மறுபடியும் வீட்டுக்கு வர்றோம். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்க இங்கேயே இருந்துடுறோம். வெறும் சுவர்கள் மத்தியில் இருக்கிறது கொடுமை. அது எங்களால முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது. தீபக், இந்த முடிவை எடுத்ததுல எனக்கு தான் பெரிய பங்கு இருக்கு அப்படின்ற அம்மா, இங்க எல்லாரும் கிட்டத்தட்ட எங்க வயசுக்காரங்கிறதால சிரிச்சு பேசி கலகலன்னு பொழுது போகுது. செங்கல்